டிசம்பர் 19 வாக்கு. இன்றைய நற்செய்தியில் நாம் நீண்ட நாட்களாக பிள்ளைப்பேர் இல்லாத செக்கரியா எலிசபெத் தம்பதியினருக்கு வானதூதர் மூலமாக இறைவன் மலடி என்று சொல்லி எலிசபெத் கருதப்பட்ட ஒரு சூழலில், முதியவர்கள் என்று இவர்கள் கருதப்பட்ட நிலையில அவர்களுக்கு பிள்ளைப்பேறு உண்டு என்பதையும் அவர் வரவிருக்கிற மெஸ்ஸியாவின் முன்னோடி என்கிற செய்தியையும் பெறுகிறார்கள். அதே போல இன்றைய முதல் வாசகத்தில் நீதி தலைவர்கள் புத்தகத்திலிருந்து மனோவாகு மற்றும் அவருடைய மனைவி இவர்கள் சோராவை சார்ந்த தான் குலத்தவர்கள். இவர்களுக்கும் நீண்ட நாட்களாக மகப்பேறு இல்லை என்கிற ஒரு விதத்தில் கடவுள் அவர்களுக்கு ஆசீர் கொடுத்து ஒரு மகனை அளிக்கிற சிம்சோன் என்று பெயரிடச் சொல்லி கிருபையானது மகப்பேறாக கிடைக்கிறது. 2 செய்திகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதல் செய்தி, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. முதிய வயதில் இது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் கேள்விகள் இருக்கும். ஆனால் கடவுளால் அது இயலும் என்று சொல்லி இந்த 2 மகப்பேறு நிகழ்வுகளும் நமக்கு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றன. 2வது, கடைசியில் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் கடவுள் அதை உலகம் வியக்கிற அளவிற்கு துணிந்து கொடுக்கிறார். அதை அந்த 2 தம்பதியினரும் இறை ஒளியிலே யோசித்து கடவுள் திட்டத்தை புரிந்து கொண்டவரை புகழ்ந்தார்கள். அதே போல இன்றைய குடும்பங்களிலும் இப்படி நமக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கப்பெருமூச்சோடு இருக்கிற நமக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக என்கின்ற வார்த்தைகளின் அடிப்படையில் கடவுள் கடந்து போகிற சூழலில் கூட அதை கடந்து விடாமல் கொடுத்து கொண்டே இருப்பார் என்பதை புரிந்து கொள்ள இறை செய்தியை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.